ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ அரிசி மாவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரே மாவு தான் போடுறோம், ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஜீரகம் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் காரமாக வேணும்ல ரிப்பன் பக்கோடா, அதுக்காக நான் ஒரு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் உருக்கி எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை இதில் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக ஒரு சூப்பர் ஃப்ளேவராக கிடைக்கும் உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா. அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறது. இதை நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நார்மலான பச்சை தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு ஹாட் வாட்டர் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலான தண்ணி, பச்சை தண்ணி எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சப்பாத்தி மாவு தேய்ப்பீங்களே அந்த பக்குவத்துக்கு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே பக்குவத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மாவு பிணைஞ்சிக்குங்க. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி 3 கோடு இருக்கிற அச்சு இருக்குல்ல, அதுதான் நம்ம ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதில் நம்ம இந்த முறுக்குழக்கில் நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் அப்படியே இதை நீங்கள் பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரிப்பன் பக்கோடா வருதுங்க. பாருங்கள், அழகாக நம்ம பிழிஞ்சு விடும்போது அப்படியே சூப்பராக வருது பார்த்தீங்களா. நீங்கள் இது முழுக்க முழுக்க அரிசி மாவில் பண்ணுறனால நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி. கெட்டு போகாமல், அந்த நவுத்து போகாமல் அப்படியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது உடனே வெந்துடும், 1 நிமிஷம் போதும். போட்டு ஒரு 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 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் திருப்பி விடுற மாதிரி தான் இருக்கும் இது. பாருங்கள், போட்ட உடனே நல்லா கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வருது. இதை நீங்கள் அப்படியே ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகிரும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கருகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ திருப்பி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் வந்து ரிப்பன் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாகவே நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், லைட்டாக நான் பிரட்டி விட்டுட்ருக்கேன். இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இப்போவே வந்து கொஞ்சம் சவுண்டு கேட்கும், நல்லா முறுமுறுன்னு அந்த சவுண்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சவுண்டு வந்து உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் படும்போது ஒரு மாதிரி தட தட தடன்னு சவுண்டு கேட்கும். அதுலேயே நீங்கள் நல்லா சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து இதை எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நான் எடுத்துட்டேன். இது நீங்கள் சாப்பிடும்போதே உங்களுக்கு அந்த நம்ம வெண்ணெய் உருக்கி ஊற்றிருக்கனால அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போதே சூப்பர் ஃப்ளேவரில் வரும். இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பைக்கப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலேயும் ரிப்பன் பக்கோடா போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நீங்கள் ஒன்று மேலே ஒன்று பிழிஞ்சு விட்டாலுமே அது வந்து உடனே வெந்து வரனால ஒவ்வொன்று பிடிச்சிக்காது, தனித்தனியாக அதுவே பிரிஞ்சு வந்துடும். ஒவ்வொன்று ஒட்டிட்டு ரொம்ப இதாக இருக்காது. பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது பாட்டுக்கு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் நல்லா ஒரு திருப்பி லைட்டாக இந்த சைடு ஒரு கொஞ்ச நேரம் திருப்பி விட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பக்கமும் வெந்து கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். பாருங்கள், இதுவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம பாருங்கள், ரிப்பன் பக்கோடா தயாராகிடுச்சு. இதை நம்ம எடுத்து இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. தீபாவளிக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். சட்டுன்னு நம்ம மாவு அரைச்சி ஊற வச்சு எதுவுமே தேவையில்ல, உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு தான் ரிப்பன் பக்கோடா. வாவ், சூப்பரான ரிப்பன் பக்கோடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.